ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 30th அக்டோபர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், பிபிசிஎல், அல்ட்ராடெக் சிமெண்ட், ஓஎன்ஜிசி இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், யூபிஎல் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. அப்புறம் எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுது, க்ரூடு கரன்சி, இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி பார்த்திங்கன்னா 93 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா 329 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா பிபிசிஎல் வந்து 11 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட Q2 ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 8,244 crore இருக்குது. போன வருஷம் பார்த்திங்கன்னா அவங்க இதே டைமில் 338 crore வந்து லாஸ் தான் காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து மார்ஜின் வந்து நல்லா இருந்ததுனால அவங்களோட Q2வில் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்குது பிபிசிஎலுக்கு. அதனால் இது நல்லா ரேலி ஆகிருக்குது. அப்புறம் அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா அதோட போர்டு வந்து ஒரு 13,000 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு க்ரீன் எனர்ஜிலையும் அப்புறம் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்னால் அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஒரு 191 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. அப்புறம் ஓஎன்ஜிசி பார்த்தோம் அப்படின்னா அது ஓஎன்ஜிசி வந்து 1 வீக்காக விழுந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் வந்து சப்போர்ட்டு கிடச்சிட்ருக்குது அதுக்கு. ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா 3 to 4 டைம்ஸ் வந்து அதே ப்ரைஸ் பாயிண்டில் அது சப்போர்ட் கிடச்சி விழுறப்பெல்லாம் அது வந்து மேலே போயிருக்குது. அதே மாதிரி இந்த டைமும் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் விழுந்துச்சு. ஸோ அதே ப்ரைஸ் பாயிண்டில் தான் இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசிலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வெனிசுலாவில் இருக்கிற ஒரு ஆயில் ஃபீல்டில் இருந்து இவங்களுக்கு வர வேண்டிய ஒரு $413 மில்லியன் நிகரான டிவிடெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் அவங்க வந்து ரெக்கவரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் பார்த்திங்க அப்படின்னா ஓஎன்ஜிசி அந்த சப்போர்ட் லெவலில் மறுபடியும் சப்போர்ட் கெயின் பண்ணி ரேலியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மாருதி சுசுகி பார்த்திங்கன்னா 163 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஸோ வந்து நல்ல ரிசல்ட்டு தான் வந்துருந்துச்சு. அதாவது அன்றைக்கி அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 80% இயர் டு இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது அவங்க நல்ல ரிப்போர்ட் தான் கொடுத்தாங்க. ஸோ ரீசெண்ட் டேஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் வரப்போ அந்த ஸ்டாக் வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட் புக் பண்ணப்படுறது வந்து வழக்கமாகவே இப்போதைக்கு நடந்துகிட்ருக்குது. ஸோ அதே மாதிரி தான் மாருதி சுசுகி வந்து இந்த குவார்ட்டரில் வந்து 3,716 crore வந்து ப்ராஃபிட் காட்டியிருந்தாங்க. இது வந்து இது வரைக்கும் அவங்களோட குவார்ட்டர்ஸ்லேயே வந்து அதிகமான ப்ராஃபிட்டை காட்டியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணவும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 80% வந்து அதிகமான ப்ராஃபிட் தான் காட்டியிருந்தாங்க. ஸோ வந்து எல்லோரும் 52 வீக் ஹையில் இருந்தனால ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸை பார்த்திங்கன்னா 12 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸும் 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ஸோ அது வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அது விழ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் யூபிஎல்ல பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. இது வந்து சேம் ரீசன் தான். இன்னொரு அக்ரோகெமிக்கல் கம்பெனி ஷர்தா கார்ப் கெம்ங்கிற கம்பெனி வந்து அவங்களோட ரிசல்ட் வந்து 17.41 வந்து இந்த குவார்ட்டரில் குறைஞ்சிருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே இம்பேக்ட் வந்து யூபிஎல்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக் வந்து மக்கள் வந்து விற்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இது ஒரு 1 வீக்காகவே நடந்துகிட்ருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க 4th கண்டினியூஸ் டேவை வந்து செல் பண்ணுறாங்க. 1,761 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து 10th கன்சிக்யூட்டிவ் டேவை பை பண்ணுறாங்க. அவங்க ஒரு 1,328 crore பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் 511 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. S&P 500 49 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. நாஸ்டாக் வந்து 146 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா பெரிய டெக் கம்பெனிஸ் எல்லாமே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் நல்லாவே ரேலி ஆகிட்டு இருக்குது. முக்கியமாக சொல்ல போனோன்னா ஆல்ஃபபெட், அப்புறம் மெட்டா, அமேசான் இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து கெயின் ஆச்சுது. அதே மாதிரி அவங்களோட 10-year ட்ரெஷரி ஈல்டு வந்து நல்லாவே கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க அந்த எஸ்டிமேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த
டேக்ஸ் வந்து டேக்ஸ் ரெசிப்ட்லாம் வந்து ஹையராக இருக்கிறதுனால 4th குவார்ட்டரில் பை பண்ணுறவங்க, அதாவது பாரோ பண்ணுறவங்க, கடன் வாங்குறவங்க வந்து கம்மியாக இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் கடன் வாங்குகிற அளவு கம்மியாகும். அப்படி கம்மியாகிறப்போ இந்த ட்ரெஷரி yield வந்து இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஊர்ஜிதப்படுத்தினதுனால 10-year ட்ரெஷரி yield கம்மியாச்சுது. ஸோ இதை ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டும் விழுந்துச்சு. அப்புறம் வந்து மார்க்கெட்டும் வந்து ரேலி ஆச்சுது. அதாவது 10-year ட்ரெஷரி yield விழுந்ததுனால மார்க்கெட் ரேலி ஆச்சுது. அப்புறம் வந்து க்ரூடை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.58 வந்து விழுந்துருக்குது. 86.62 இருக்குது க்ரூடு. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போது ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஹமாஸ் அந்த பிரச்சனைனால க்ரூடு அதாவது க்ரூடோட சப்ளையில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போது எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மிடில் ஈஸ்ட்டில் அந்த பிரச்சனைனால க்ரூடோட சப்ளை வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்ட்டு தான் இவ்வளோ நாள் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு நிலவரம் வந்து அப்படி எதுவும் ஆகாது அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறதுனால க்ரூடும் வந்து கம்மியாக இருக்குது. கரன்சி பார்த்திங்கன்னா USD இந்தியன் ருபிக்கு அகென்ஸ்டாக பெரிய சேஞ்ச் எதுவும் காட்டலை. ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.